ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன? ஏ யூனியன் பி, ஏ வெட்டு பி. அது எப்படி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி அப்படின்னா மீனிங் என்னென்னா, யூனியன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? யூனியன் அப்படின்னாலே சேர்ப்பு அப்படின்னு அர்த்தம். யூனியன்னா என்ன? சேர்ப்பு, சேர்த்து எழுதுறது. ஏவையும் பியையும் சேர்த்து எழுதுறதா யூனியன். நெக்ஸ்ட்டு ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பினா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். இங்கிலீஷில் என்ன சொல்ல? இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா பொது, காமன். பொது, காமன் அப்படின்னு சொல்லலாம். யூனியன்னா சேர்ப்புன்னு சொல்லலாம், இன்டர்செக்ஷன்னா பொதுன்னு சொல்லலாம். இப்போ ரெண்டுலேயும் ஒரு செட் ஏக்கு ஒரு செட், பிக்கு ஒரு செட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. செட் எப்படி? இப்போ நம்ம 2 3 4 5 6 ஓகேங்களா? பிக்கு அதே மாதிரி 4 5 7 அப்படின்னு 2 செட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு முதல்ல பார்க்கலாம். ஏ யூனியன் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு, நம்ம தான் சொல்லியிருக்கோம் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு யூனியன். யூனியன்னா நம்ம என்னென்னு சேர்ந்துக்கிறோம்? ஏவையும் பியையும் சேர்த்து எழுதுறதா சேர்ப்பு அப்படின்னு சொன்னோன்னா, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இப்போ எப்படி நம்ம ஆர்டராக எழுதுவோம்? 1 2 3 4 5 6ன்னு அது மாதிரி ஆர்டராக எழுதுறதா யூனியன். இப்போ இங்கே 2 இருக்கா? 2, இங்கே 3 4, 2 4 இருந்தால் ஒரு 4 தான் எழுதணும், 2 5 இருந்தாலும் ஒரு 5 தான் எழுதணும். ஒரு டைம் மட்டும்தான் நம்ம அதை சேர்த்து எழுதுகிறோம். ஓகேங்களா? 2 டைம் இருக்கிறங்காட்டி 2 4 அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஒரு டைம். இப்போ 2 இருக்குன்னா காமனாக ஒரே ஒரு டைம் எழுதுனா மட்டும் போதும், சேர்த்து எழுதலையும். இப்போ 5னா ஒரு 5 மட்டும் இருந்தால் போதும். 6 இருக்கா? அப்போ 6. நெக்ஸ்ட்டு 7 இருக்குது. இப்போ 7 வரைக்கும் தான் ஏக்கும் பிக்கு உண்டான செட்டில் இருக்குது. அதனால தான் நான் 2லேருந்து 7 வரைக்கும் மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ 2 3 4 5 6 இங்கே 4 இருக்குது, அதனால நான் ஒரு 4. 5 இருக்கிறங்காட்டி 5, இங்கே 7 இல்லை, அதனால 7. இப்போ 2லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறங்காட்டி 2லேருந்து 7 வரைக்கும் நான் எழுதியாச்சு. இதுதான் ஏ யூனியன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பின்னா என்னது? காமன், பொதுவாக இருக்கிறதுன்னு சொன்னேன்னா, இப்போ ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். சரிங்களா? பொதுவாக இருக்கிறது. இப்போ இங்கே 2 இருக்கா? இங்கே 2 இல்லை, அப்போ இது நம்ம எழுதக்கூடாது. இங்கே 3 இருக்கா? இங்கே 3 இல்லை, அப்போ நம்ம இது எழுதக்கூடாது. இங்கே 4 இருக்கா? இங்கே 4 இருக்குது, அப்போ இது எழுதலாம். ஃபஸ்ட்டு நான் என்னன்னா 4 எழுதலாம். இப்போ 5 இருக்கா? இங்கேயும் 5 இருக்குது, அப்போ நான் கண்டிப்பாக இதை எழுதலாம் இன்டர்செக்ஷனில். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது, அப்போ எழுத முடியாது. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 4, 5 இது மட்டும்தான் ஆன்சர். அப்போ ஏ யூனியன் பின்னு என்ன? 2 3 4 5 6 7. ஏ இன்டர்செக்ஷன் அல்லது பொதுவாக இருக்கிறதுனா 4, 5. ஓகேங்களா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.